ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டெலிகிராமில் 5 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேக் அக்கௌண்ட் தான், சாரி ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லாம் இல்லை. நான் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்லேயே டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். இது ஒரு காமனான விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப்லேயே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ மெசேஜ் தான் நீங்கள் வந்து அனுப்பலாம். வீடியோ ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட வாய்ஸ் மெசேஜ் தான் நீங்கள் உங்கள் ஃபேஸ் மூலமாக அவங்க மூலமாக கன்வே பண்ணுறீங்க ஒரு மெசேஜை. அண்ட் அடுத்த டிப் வந்து போகலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்டாக்ட்ஸ்குள்ளே போகணும். கான்டாக்ட்ஸ்குள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா நியர் பீப்புள்ஸ் நியர்பை, ஓகே பார்த்தீங்கன்னா ஆட் பீப்புள்ஸ் நியர்பைன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணோன்னே உங்களோட சரௌண்டிங்ஸில் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடி எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும். பயனாக பாருங்கள். இப்போ மேக் மை செல்ஃப் விசிபிள் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களே வந்து யாராச்சும் இந்த மாதிரி அங்கே இன்னொரு பர்சன் அனதர் ஸ்டேஞ்சர் நம்ம யாராச்சும் வந்து தேடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ஐடி அவங்களுக்கு தெரியும். ஸோ மேக் மை செல்ஃப் விசிபிளை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடி தெரியும். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஐடி தெரியாது. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கீழே இருக்க குரூப்ஸ் வேறு இருக்கும். யார் யாரெல்லாம் குரூப் வச்சுருக்காங்களோ அவங்கவுங்க குரூப் வரும். அந்த குரூப்பில் நம்ம ஜாயின் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட் டிப். அண்ட் தேர்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து ஒரு ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டெலிகிராமை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. நான் வந்து எப்போவுமே செடி ஸ்டிக்கர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ செடி மட்டும் தான் நான் வச்சுப்பேன் எப்போதுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிஸே நான் காமிக்கிறேன். அண்ட் ப்ளஸ் அந்த அன்லிமிட்டட் ஸ்டிக்கர்ஸே நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஆடுன்னு கொடுத்தாலே போதும். இது வந்து உங்கள் டெலிகிராம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடும். இதுக்கு நீ எந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஈஸி தான் இது ஒரு. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது டெலிகிராம். வாட்ஸ்அப்போட டெலிகிராம் ஒரு நல்ல மெசேஜிங் ஆப் தான். ஓகே, அடுத்த டிப் நம்ம வந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போதுமே இல்லாத ஒரு இது தான். இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து நம்ம ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் சரி, ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நார்மலான ப்ரொஃபைல் வைப்போம், ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைப்போம். இப்போ டெலிகிராமில் வந்து அப்படி கிடையாது. டெலிகிராமை பொறுத்தவரை நம்ம வந்து வீடியோ ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். வேணால் பாருங்கள் வீடியோ ப்ரொஃபைல். அண்டு வீடியோ ப்ரொஃபைலை பாருங்கள். இப்போ நான் வந்து வீடியோ ப்ரொஃபைல் தான் வச்சுருக்கேன் என்னோடது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மணி ஐஸ் வீடியோ ப்ரொஃபைல் தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப் நம்ம போகலாம். இது வந்து இந்த டிப்பை வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வர இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பேக் மூலமாக அதை நீங்கள் வந்து திரும்பி வாசிக்கலாம். ஆனால் டெலிகிராமை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சேவ்டு மெசேஜஸ்க்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மெசேஜஸ் நீங்கள் வந்து டெலிட் பண்ணவே முடியாது. ஸோ இதில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சேவ் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா, வேட்டி எல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்